வணக்கம் பிரவீன்குமார். நிச்சயமாக தாங்கள் குறிப்பிட்டபடி சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி தற்போது நெல்லையில் இருக்கிறார். திருநெல்வேலி சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் ஜெயக்குமார் வழக்கு குறித்து ஒரு முக்கியமான விரிவான அவசர கூட்டம் ஒன்று தற்போது நடைபெற்று வருகிறது. பிரவீன், சிபிசிஐடி ஏடிஎஸ்பி சங்கர், டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ், இன்ஸ்பெக்டர் உலக ராணி மற்றும் எஸ்ஐக்கள் சூரியன், கார்த்திகா செல்வி, முனியாண்டி மற்றும் இந்த சிபிசிஐடி இந்த விசாரணை ஜெயக்குமார் மரண வழக்கு விசாரணையில் ஈடுபட்டுள்ள 20க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி காவல் அதிகாரிகளுடன் தற்போது சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி திருநெல்வேலி சிபிசிஐடி அலுவலகத்தில் ஒரு விரிவான அவசரமான ஆலோசனை ஒன்றை மேற்கொண்டு வருகிறார். திருநெல்வேலியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் மர்மமான முறையில் மே மாதம் 4ஆம் தேதி மரணமடைந்து அவரது உடல் பாதி எரிக்கப்பட்டு கிடந்த நிலையில் மீட்கப்பட்டது. இன்றுடன் இந்த கொலையா தற்கொலையா என தெரியாத இந்த மரண வழக்கு 40 நாட்களை கடந்துவிட்ட நிலையில் இந்த கொலையில் எந்த ஒரு முன்னேற்பாடும் எந்த ஒரு காரணமும் தெரிய வரவில்லை என்ற பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக சட்ட பேரவை கூட்டம் வரும் 20ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் சிபிசிஐடி விசாரணை பல்வேறு கோணங்களில் தீவிரப்படுத்தப்பட்டு இருப்பதை நாம் தொடர்ந்து சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியிட்டு வருகிறோம். நேற்று கூட ஜெயக்குமார் மர்மமாக மரணம் அடைந்து கிடந்த கரை சுற்றுப்புதூர் தோட்டத்தில் 3D ஸ்கேனர் கருவி மற்றும் டம்ப் டவர் கருவிகளை கொண்டு அறிவியல் பூர்வமான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. நேற்று 15 பேர் அடங்கிய சிபிசிஐடி குழுவினர் கரை சுற்றுப்புதூர் உள்ள ஜெயக்குமாரின் வீட்டிற்கு சென்று அவரது உறவினர்களிடம், மனைவி மற்றும் மகன்களிடம் மீண்டும் ஒரு விரிவான விசாரணையை உள்படுத்தமாக கதவுகள் அனைத்தையும் அடைத்துவிட்டு மேற்கொண்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி, இந்த வழக்கின் முதன்மை அதிகாரி அவர்தான், தற்போது திருநெல்வேலிக்கு வந்துள்ளார். திருநெல்வேலி சிபிசிஐடி அலுவலகம் இதனால் மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் தற்போது ஒளிபரப்பி வருகின்றோம். இந்த விசாரணையில் இதுவரை ஜெயக்குமார் மரண வழக்கில் சிபிசிஐடி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை என்ன, கிடைக்கப்பெற்ற தடயங்கள் என்ன, சாட்சிகளிடம் விசாரித்த தகவல்கள் என்ன, இது அனைத்தையும் விசாரித்து விசாரணை அதிகாரிகள் எந்த அளவிற்கு இந்த வழக்கு விசாரணையை கொண்டு போய் உள்ளனர் என ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு முக்கியமான கூட்டம் தற்போது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினை முடித்தவுடன் திசையன்விளையில் அமைந்துள்ள சிபிசிஐடி முகாம் அலுவலகத்திற்கும் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி செல்வார் என தகவல்கள் வெளியாகி உள்ளது. அவருடன் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை அதிகாரியாக இருக்கும் ஏடிஎஸ்பிகள், டிஎஸ்பிகள், எஸ்ஐக்கள், இன்ஸ்பெக்டர் உலகராணி என அனைவரும் அங்கு திசையன்விளை செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று நடைபெறும் இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் என்னவென்று நாம் விசாரித்த போது கடந்த 20 நாட்களாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை ஒருங்கிணைத்து இந்த வழக்கு விசாரணையின் போக்கினை சிபிசிஐடி ஐஜி அன்புக்கு அளிப்பதற்கான ஒரு விசாரணை மற்றும் ஆய்வு கூட்டமே இது என்று தகவல் தெரிவித்துள்ளது. தேவைப்பட்டால் மேலும் 1-2 நாட்கள் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி இங்கிருந்து இந்த விசாரணையை மேற்கொள்வார் என தெரிகிறது. அரசியல் கட்சிகள் மட்டத்திலும் பொதுமக்கள் மட்டத்திலும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வழக்கு ஒரு முடிவிற்கு வருமா என தமிழகம் முழுவதும் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். பிரவீன்குமார்.